காக்கி உடைய பார்த்த உடனே ஒரு பயம் வரும்ல, அந்த பயமே இல்லாம போயிடுச்சு. இதுதான் பெண் காவலர்களை போய் கட்சிக்காரன் போய் சிலிமிசம் பண்றான். இந்த பயமற்ற தன்மை சரி என்னன்னா நம்மளை காப்பாற்ற ஆள் இருக்குப்பா, மாமா மச்சான் எம்எல்ஏ இருக்கா, மந்திரியா இருக்கா. இதையும் தாண்டி போதைப்பொருட்களுடைய நடமாட்டம், கஞ்சா, ஸ்கூல்ல பள்ளி வளாகத்துல இளைஞர்கள் மத்தியில 50,000 கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயிச்சு மது விற்பனை. ஒரு டெய்லி டிவியில் வந்து போதை இல்லாத உலகத்தை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. வேறொரு பாதையில் அந்த போதை போயிட்டு இருக்கு. முதல்ல வந்து அந்த 1000 ரூபா அப்படின்னாங்க வீட்டில் இருக்க எல்லா பெண்களுக்கும். அப்புறம் அது ஒரு கட்டத்தில் வந்துட்டு அது ஒரு சில கிரைட்டீரியாஸ் கீழே கொண்டு வந்தாங்க, இல்லை இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயே ஒரு நிறைய முரண்பாடு இருந்தது. உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த 1000 ரூபா போய் சேரவே இல்லை, காரில் வந்துட்டு போகிறவங்களுக்கு தான் இந்த 1000 ரூபா போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு அந்த அடித்தட்டு மக்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதே மாதிரி இலவச பயணம், விடியல் பயணம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் விடிஞ்சுதா இல்லையானே தெரியல. ஏன்னா நடத்துனர்கள் எல்லாருமே விடியல் பயணம் ஓசி, அது இந்த வார்த்தையே ரொம்ப தவறான ஒரு வார்த்தை. இலவசம் கொடுத்தது நீங்க, ஆனா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அரசு ஊழியர்கள் வந்துட்டு பெண்களை பார்த்துட்டு நீங்க ஓசியில தானே போறீங்க அப்படிங்கிறது எவ்வளவு தவறான ஒரு வார்த்தை சார். பெண்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியும் அதை பத்தின நடவடிக்கைகள் எடுக்கப்படலை அப்படிங்கிறது இன்னும் வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. நிச்சயமா என்னன்னா, இதுல அந்த கண்டக்டர் டிரைவர் பேசுறதை விடவும் அமைச்சர் பொன்முடியே பொது நிகழ்வுகள்ல பேசினார். எந்த அளவிற்கு பெண்களை இழிவான, நாங்க என்ன கேட்டோமா, ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு வயசான அம்மா பேருந்து நடத்த சொல்லலாம், எப்பா நீ டிக்கெட்டை கொடுப்பா, எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது, பஸ் ஸ்டாப்பில் நிற்க மாட்டேங்கிறீங்க, 10 வண்டி போச்சுன்னா 11வது வண்டியாக வருது, இந்த இதுக்காக நாங்கள் காத்து கிடக்க வேண்டியது இருக்குது, அதனால் கட்டணம் வாங்கிட்டே நீங்கள் கொடுங்க, நான் ஓசியாக போக விரும்பலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. எனவே அவங்களுக்கு மனசுக்குள்ள இந்த பேருந்தில் பயணிப்பதால் நம்முடைய தன்மானம் போகுது அப்படிங்கிற மாதிரியான சூழல் இருக்கிறது. பல இடங்களில் பேருந்துகள் சரியான இடங்களில் நிறுத்துறது இல்லை, சரியான நேரத்துக்கும் வர்றதில்லை அப்படின்னு. இப்போ இதை சரி கட்டுறதுக்காக நிறைய வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸு, எக்ஸ்பிரஸ் அப்படின்னு போட்டு இதை அவங்க சரிப்படுத்துறதுக்காக பண்ணுறாங்க. பொதுமக்கள் மத்தியில் இதுவுமே பாதிப்பு. இப்போ 2 பஸ்ஸு பார்க்குறாங்க, அரை மணி நேரம் ஆயிடுச்சு, அடுத்த இடத்துக்கு நம்ம வேலைக்கு போகணும், ஒரு ஜாமான் வாங்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்கிறவங்க சரி எது வந்தாலும் ஏறி போவோம் அப்படின்னு சொல்லி ஏறுற போது அது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மினிமமே 11 ரூபா அப்படிம்பாங்க. அப்போ இது ஒரு பெரிய பாதிப்பை பெண்கள் மத்தியில் ஏற்படுது. எனவே எந்த ஒரு திட்டத்தை அறிவித்தாலும் அதை வந்து சரியாக நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிறத பார்த்து தான் அறிவிக்கணும். வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக இதை அறிவிச்சுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி குடும்ப பெண்கள் அனைவருக்கும் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை. நீங்கள் குடும்ப பெண்கள்னு அறிவிச்சிட்டிங்க. இந்த 2,19,00,000 கார்டு இருக்குது, உறுப்பினர் கார்டு இருக்குது. அதில் இந்த 40 லட்சமே என்னமோ அவங்க அந்த அரிசி இதெல்லாம் வாங்காத ஒரு கொஞ்சம் உதவி, ஒரு உயர் நிலையில் இருப்பவங்க, அவங்க பொதுவாகவே ரேஷன் கடைக்கு வர மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. அது போக மற்ற எல்லாருக்குமே கொடுத்துருக்கலாம், அது இல்லை. அப்புறம் வந்து அப்போவே அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த திரு பிடிஆர் பழனிவேல்ராஜன் சொன்னார், இது வந்து சரியான தரவுகளே இல்லை, அவங்க ஏதோ தேர்தலுக்காக அறிவிச்சிட்டாங்கன்னே சொன்னார். அவங்களுடைய அமைச்சரே அந்த மாதிரியான விஷயங்கள் பேசுவார். அவர் நிறைய விஷயங்களை உண்மை பேசுவார். அந்த 30,000 கோடி ரூபாய்க்கு மேலே சேர்த்து வச்சுருக்காங்க, எப்படி கணக்கு சொல்ல போகிறாங்கன்னு தெரியல அப்படின்லாம் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சொல்லியிருந்தாரு, நிதி ஒதுக்கீடே இல்லை, இந்த துறை வந்து பல முக்கியமான ஐடி இதெல்லாம் தொழில்துறைக்கு போயிடுச்சு, மற்ற மாநிலங்களை விட மிக குறைவான நிதி ஒதுக்கீடுலாம் அவர் சொன்னார். இன்றைக்கு இந்த 4 ஆண்டு ஆட்சிகள் பெரிய அளவில் மக்கள் போற்றக்கூடிய அளவில் சாதனைகளாக இல்லை, பிரச்சனைக்குரிய சில விஷயங்களை தான் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. இந்த விளம்பரத்தின் மூலமாக மீண்டும் 5வது முறையாக நம்ம எப்படியும் ஆட்சி அமைச்சிடுவோன்னு 234 தொகுதியிலே இப்போ பொறுப்பாளர்களை போட்டு தொகுதி வாரியாக பர்ச்சேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தா ஸ்டாலினுக்கே போதிய பயிற்சி இல்லை அப்படின்னு அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சிருந்தாரு. ஆனா உதயநிதியை கம்பேர் பண்ணும்போது அவருக்கு அவ்வளோ பெரிய டிராவலே இல்லை பாலிடிக்ஸ்குள்ள. அப்படிங்கும் போது அவர் அடுத்த முதலமைச்சர் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு கீழே வந்து இப்போ இன்பநிதி வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா போற மாநாட்டுக்கெல்லாம் அவரை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அடுத்த இளைஞரணி தலைவர் வந்து அவர் தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறாங்க. இதை பார்க்கக்கூடிய அந்த மூத்த அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய மைண்ட் செட் வந்துட்டு நீங்க என்ன வேணா பண்ணுங்க, எங்களுடைய தொகுதியில நாங்க தான் முதலமைச்சர், உங்களுக்கு வேணும்னா நீங்க எங்க கிட்ட இருந்து தான் வரணும் அப்படின்னு அவங்க அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, திரு உதயநிதி அவர்கள் திரைப்படத்துறையில நடிச்சுட்டு இருக்கிற போது பல பத்திரிகையாளர் சந்திப்பின் போது கேட்குறாங்க, நீங்க அரசியலுக்கு வருவீங்களான்னு. ஒருபோதும் வரமாட்டேன், நான் எனக்கு இதுதான் திரைப்படத்துறை தான், நான் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னாரு. திடீர்னு அரசியலுக்கு வர்றாரு. வந்த உடனே கேட்குறாங்க, நான் பிறந்த போதே திமுக காரன் ஏங்க. ஆமாம், அது உதயசூரியன் தான் என்னுடைய அடையாளம்,
பிறப்பு முதலே நான் திமுககாரன் தான், அதனால் அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டாரு. என்னன்னா வெளிப்படையாகப்பா சட்டப்பேரவையிலும் சரி பொதுவெளிகள்லேயும் மூத்த அமைச்சர்கள் சொல்கிறாங்க, அவருடைய உதயநிதியை பாராட்டி பலபட பாராட்டி அங்கே எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் பேசுகிறாங்க. அவர் உட்காந்துருந்தா 5 அமைச்சர்கள் சுற்றி நிற்கிறான், உட்கார கூட பயப்படுறான். உதயநிதி பக்கத்தில் உட்கார கூட பயப்படுறானுங்க. இதற்கு அடுத்து இன்பநிதி வந்தாலும் அவருடைய அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெறுவேன்னு பேசுகிறாரு. அதை விட கொடுமை, இன்பதினுடைய நண்பன் உட்கார்றதுக்காக ஐஏஎஸ் ஆஃபீஸரை சீட்டை மாற்ற சொன்னாங்கன்னு பார்த்தேன். மூர்த்தி எந்திரிச்சு போங்கம்மா, தம்பியோட தம்பி உட்காரட்டும் அப்படின்னு சொல்லி. இது என்ன மாதிரியான அது ஒரு மாதிரியான அந்த எஜமான மனப்பான்மை தான். ஒரு ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிற போது அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க. இன்றைக்கு பாருங்கள், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த உடனே சமூக விரோதிகள் ரவுடிகளுடைய செயல்பாவம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். பயமற்ற தன்மை தான். ஒரு அமைச்சருடைய பிஏ வந்து ஒரு இன்ஸ்பெக்டரை அடிக்கிறான், திருநெல்வேலியில் நினைக்கிறேன். ஒரு எஸ்பி, லேடி எஸ்பியை முடிவு பிடிச்சி எடுக்கிறாங்க. அந்த காக்கி உடைய பார்த்த உடனே ஒரு பயம் வரும்ல, அந்த பயமே இல்லாம போயிடுச்சு. இதுதான் பெண் காவலர்களை போய் கட்சிக்காரன் போய் செலிமசம் பண்றான் அப்படின்னா அந்த பயமற்ற தன்மை நம்மளை காப்பாற்ற ஆள் இருக்குப்பா, மாமா மச்சான் எம்எல்ஏ இருக்கா, மந்திரியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஆட்சி அமைந்த ஒரு 15 நாள் இல்லை, பிராட்வேயில் ஒரு ஒன்வேல போன ஆட்டோவை மடக்கி ஒரு லேடி, அவன் எஸ்ஐயோ ஹெட் கான்ஸ்டபிள் நினைக்கிறேன், விசாரிக்கிறவங்க சொல்கிறான், இப்போ ஃபோன் பண்ணால் மந்திரி இங்கே வந்துடுவாருங்கிறான். ஒரு ஆட்டோ டிரைவர் மிரட்டுறான் அவங்க அம்மாவை பார்த்து. அதுதான் திமுக காலத்தில் ரவுடிகளுடைய கைகள் வந்து ரொம்பவே ஓங்கி இருக்கு. அதுவே அதிமுக காலத்தில் வந்து காவல்துறையோட கை தான் ரொம்ப ஓங்கி இருக்கும். ரவுடிகளாக இருந்தாலுமே காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து டக்குன்னு அதுக்கான உத்தரவு பிறப்பிப்பாங்க. காவல்துறையோட கை தான் ஓங்கி இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் இப்போ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிறைய நிச்சயமா 100க்கு 100. அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் சரி, அதை தொடர்ந்து மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்திலையும் சரி, இந்த நீதி நிர்வாகத்தில் காவல்துறையில் அரசியல் கட்சியினுடைய தலையீடே கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இங்கே சாதாரண திமுக வட்ட செயலாளர் போய் இன்ஸ்பெக்டரை மிரட்டுவான். அங்கே அமைச்சர்கள், மாவட்ட மாநில நிர்வாகிகள் கூட அதிமுகவில் இருந்து அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார், ஏதோ பையன் ஒரு கேஸில் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. நேராக போய் யாராவது மாவட்ட செயலாளர் சொன்னாங்கன்னா, சார் ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க, நான் கார்டனுக்கு சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னால், வேண்டாம் சார் பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க. அந்த பயம் இருந்தது. அதுதான் அப்புறம் எம்ஜிஆர் காலத்துலேயும் சரி, இந்த நிர்வாகத்தில் போய் தலையிடக்கூடாது, காவல்துறையில் தலையிடக்கூடாது, அவங்க சரியாக பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போ காவல்துறையினர் சுதந்திரமாக விடப்பட்டார்கள். இப்போ காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டு கிடக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான். எந்த நடவடிக்கையும் அவங்களால எடுக்க முடியலை அப்படிங்கிறது தான். ஒரு புகார் போனால் கூட, ஏம்மா அது பிரச்சனை வந்துடுமா, நீங்கள் அப்படியே காம்ப்ரமைஸாக போயிடுங்க, அவர் மேலே எல்லாம் புகார் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த நிலைப்பாடு என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தொடக்க முதலே, அவருடைய ஆட்சி காலம், இந்த 6 முறை ஆட்சி காலத்தில் திரு கருணாநிதி ஆட்சி காலமாகட்டும், இப்போ திரு ஸ்டாலின் ஆட்சி காலமாகட்டும், அவர்களுடைய சமூக விரோதிகள் ரவுடிகளுடைய செயல்பாடு என்பது நீங்கள் பார்க்குற டெய்லி பத்திரிக்கை பார்க்குறோம். கொலை, கொள்ளை, வழிப்பறை, ஆட்கடத்தல். ஆனால் என்னென்னா, நாங்கள் உடனே புகார் வந்தோடனே நடவடிக்கை எடுத்துடுறோன்னு பட்டியல் போடுவார். இதை தடுக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான இல்லை. இதையும் தாண்டி போதைப் பொருட்களுடைய நடமாட்டம், கஞ்சா, ஸ்கூலில், பள்ளி வளாகத்தில், இளைஞர்கள் மத்தியில், இதையும் தாண்டி 50,000 கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயித்து மது விற்பனையாம். ஒரு டெய்லி டிவியில் வந்து போதை இல்லாத உலகத்தை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது வேறொரு பாதையில் அந்த போதை போயிட்டு இருக்கு. அப்படி ஆனால் சட்டப்பேரவையில் இப்போ நடந்த கூட்டத்தொடரில் சொல்லியிருந்தாரு, எங்கள் ஆட்சியில் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி கஞ்சா விற்பனை ஆகட்டும், மது போதையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும், கொலை, கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு இப்போ இதெல்லாமே சட்ட ஒழுங்கு கீழே வராதா? இல்லை, அதுதான் சொல்ல வரேன். சட்ட ஒழுங்கு கட்டுப்பாட்டில் இருக்குது, அமைதி மாநிலமாக இருக்கிறதுன்னு சட்டசபையில் பேசுகிற போதே 2 பேரை வெட்டிட்டாங்க புதுக்கோட்டை ஏரியாவில். ஆனால் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியரை, மாணவரை ஸ்கூலில் கத்தி எடுத்துகிட்டு போய் வெட்டுறாங்க. அப்போ இந்த போக்கு என்பது கடந்த காலங்களில் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. அதுதான் நம்ம பார்க்கணும். காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டதுனால இன்றைக்கு அது வந்து கட்டவிழ்த்து விடப்பட்டு போயிட்டுருக்கு. சட்ட ஒழுங்கு சீர்கேடு என்பது உண்மையிலே வேதனைப்படக்கூடிய அளவு தான். சீமானவர்களை பொறுத்தளவில் அவர் எடுக்கிறதா முடிவு. ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு நிச்சயமாக தனித்து அவரால் முடியவே முடியாது. ஒன்றுபட்ட அதிமுக, அதோடு பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களை சார்ந்தவர்களும் ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கினால் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம். மக்களும் அந்த ஆட்சி மாற்றத்திற்கு ஆதரவு அளிப்பார்கள்.